நண்பர் ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நம்ம சத்தியமங்கலத்துக்கு சேர்ந்த ஈரோடு சத்தியமங்கலத்துக்கு சேர்ந்த நம்ம அந்த நாடகம்னா எங்க கேள்விப்படாத போனாதான் ஆச்சு. கேள்விப்பட்டா எங்க இருந்தாலும் சரி நம்மளுடைய நாடகத்தை பார்ப்பதற்காக வருகிறார்கள். குடும்பத்தார்கள் அனைத்து பேர்களும் குடும்பத்தோட வருகிறார்கள். அவர்கள் ஆணு போன பக்கம் அர்ச்சகத்தியாண்டு, பெண்ணு போன பக்கம் பெத்து பிறகு அண்ணன் தம்பி அக்கா தங்க பெத்து பிறகு செய்யும் தொழில் எந்த பக்கமானாலும் தங்கமகமாக வாழ வேண்டும் என்று சொல்லி எலுமிச்சாங்கண்ணிக்கு எதிர்க்கண் இல்லாம படிக்க வாழ வேண்டும் என்று சொல்லி அடுத்தவனே பிரார்த்திக்கிறோம். பொல்லிக்கெல்லாம் காய்ச்சி சம்பாதிச்சு போது நாங்களாம் சும்மா வாங்குறது பிச்சை, சண்டை உனக்கு 1000 முடியாத போகுது. நாங்களோ தேவர்களோ மூன்று தேவர்கள், படைத்தல் காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய நாங்களோ மூன்று தேவர்கள். மும்மூன்று தேவர்களிலே சத்தியாலோகத்தை ஆண்டு வரக்கூடிய சதிர்முகம் படித்த பிரம்மனோ படைக்கும் தொழில். கைலகிரி வாசன் வெள்ளிகிரி வாசனுக்கு
படைக்கக்கூடிய உருவத்திற்கு உயிர் கொடுத்து கற்கும் தொழில். வைகுண்டத்தை வீரமகள் நெல்லியே கண்ணன் பரந்தாமனுக்கு அழிக்கும் தொழில். அழிக்கும் தொழில். வெங்கடேஷ் சொல்லக்கூடியவர்கள் 10 ரூபாய் நம்ம ஈஸ்வர வேஷத்துக்காக 10 ரூபாய் அம்பிளிப்பாக கொடுத்திருக்கிறார். அவர்களும் அண்ணன் தம்பி அக்கா தங்க பெற்று பிறப்பு செய்ய தொழில் எந்த பக்கமானாலும் தங்கமகமாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனே பிரார்த்திக்கிறோம். அதனால வைகுண்டத்தை வீரமாக கண்ண பரந்தாமனுக்கோ அழிக்கும் தொழில். இப்படி சொல்லக்கூடிய நாங்களும் மும்மூர்த்தி தேவர்கள். மும்மூர்த்தி தேவர்களே நான் முதன்மையான தேவன். அப்படி நான் முதன்மையான தேவனாக இருந்தாலும் நான் எப்படி ஜனனமானே தெரியும். உலகம் பிறக்க மாட்டேன். உலகம் பிறக்காதவன் நான் பிறந்தவன். அப்படி பிறந்தாலும் என்னுடைய பேரோ வெள்ளிங்கிரி வாசன், கைலங்கிரி வாசன், பரமேஸ்வரன், லிங்கேஸ்வரன், திருநீலகண்டன், திருநீலகண்டன், லிங்கேஸ்வரன், மாதேஸ்வரன். எனக்கு பல பேர்கள் உண்டு. ஆமா, இயல்பு கடை அனைவதே 84 லட்சம் சிவ பேர்களுக்கும் படி அளக்கக்கூடிய பரமேஸ்வரன். அப்படி பரமேஸ்வரனாக இருந்தாலும் அப்படி நான் பரமேஸ்வரனாக இருந்தாலும் உலகம் பிறக்க நான் பிறந்தவன். ஆமா, நான் பிறக்கும் போது உலகமே கிடையாது. ஆமா, ஆகாய பூமி செடி கொடி மரம் மட்டும் ஏதோ ஒன்றும் இல்லை. ஆதி மகாமுனியாகப்பட்டவர் அகாரா உகாரா ஓங்காரா என்று சொல்லக்கூடிய 3 மண்டலத்தை வைத்து உலகத்தையே படைக்க வேண்டும் என்று சொல்லி படைச்சார். யாரு? ஆதி மகாமுனிவர். ஆமா, சில காலமாக படிச்ச உடனே இவ்வளவு காலமாக நாம தவம் இருக்கிறோம், உலகத்தை படைக்கலாம் என்று சொல்லி ஏதொன்று பலனு கிடைக்கலையா அப்படின்னு உடனே தேய்ச்சி கொண்டே இருந்தார் ஆதி மகாமுனிவர். உடனே தேய்ச்சி கொண்டே இருந்த உடனே உடலிருந்து இந்த சோட அழுக்கு வந்தது. உடலிருந்து அழுக்கு வந்தது. சக்தியோட அம்சால. ஆமா, அந்த சக்தி பிறந்தார். அந்த சக்திக்கு 3 கண்ணோட பிறந்தார். முக்கண்ணு. அந்த முக்கண்ணோட பிறந்த உடனே ஆதி மகாமுனிவர் மறைஞ்சிட்டார். ஆதி மகாமுனிவர் மறைஞ்சிட்டார். அதனால சக்தின்னு சொல்லக்கூடியவ என்ன திருமணம் செய்கிறேன்னு சொல்லி சொன்னா. ஆமா, நான் மாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா சக்தி ஏகத்திலே நான் பிறந்தவன். ஆமா, இந்த ஜம்பத்துல சக்தின்னு சொல்லக்கூடிய அவளோ எனக்கு தாயி. என்ன? அவளோ எனக்கு தாயி. நான் எப்படி பெத்த தாயை மாலை இடுவது அப்படி சொல்லி மாலை இட முடியாதுன்னு சொன்னேன். அப்படி பரமேஸ்வரன் மாலை இடுவதற்காக இருந்தா பருவதராஜனத்துல நீ மகளாக பிறப்ப, இந்த பரமசிவனை மாலை இடுவேன்னு சொன்னேன். அதனால பருவதராஜனத்துல மகளாக பிறந்தார். அங்க சென்று மாலையிட்டு மனமுடித்து வெள்ளிங்கிரி மலையிலே சுகசேமத்தோட வாழ்ந்தோம். ஆமா, சுகசேமத்தோட இருந்த உடனே 2 மக்களை பெற்றெடுத்தோம். 2 மக்களை பெற்றெடுத்தோம். ஆமா, ஆணை போல ஒருவன், அழகாக ஒருவன். உண்மைதான். முகத்தோடு இருப்பவன் விநாயக பெருமான். அழகாக இருப்பன் என்னுடைய மகன் ஆறுபடை அப்பா பழனி மலையிலே குடிக்கொண்டிருக்கிறான். விநாயகர் படவாளுங்க ஒரு குறை தண்ணி ஊத்தினா தேவைப்பட்ட வார்த்தை கொடுத்துருவாரு. சரி, ஆனா முருகனுக்குறான பயங்கரமான ஆளுங்க. எப்படி 50,000 பணம் கொண்டு போனாலும் எல்லாம் மொட்டைத்தான். ஒரு மொட்டை அடிச்சு போட்டு ஈர்ப்பேன். நீயே குமாச்சாடுற ஒரு ஈர்ப்பேன் கூட ஊட்டு கொடுத்தல. தடிசரி சின்னஞ்சிறு பாலகி
என்ன சின்னஞ்சிறு பாலகி ஆமா அவருடைய சொத்துல இருந்து நமக்கு 10 ரூபா 20 ரூபா அம்பளிப்பா கொடுத்திருக்கிறார். அவர்களும் பாலிய மாணவருக்கு படிப்பிலையும் கண்டிச்சு கண்ணோமல் ஏதொன்று வராமல் படிக்கு நன்றாக வாழ வேண்டும் என்று சொல்லி இதோ நம்ம மேச்சேரி பத்திரகாளி அம்மனே வேண்டிக் கொள்கிறோம். சபை வணக்கம். அப்படி இருந்தாலும் நாங்க சுக சேமத்துடன் இருந்தாலும் நான் மாலையிட்டு மனமடித்து உமா பார்வதிக்கு சக்தி கொடுக்கக்கூடியவன். நான் உலக மக்களுக்கெல்லாம் படி அளக்கக்கூடியவன். படி அளக்கக்கூடியவன். எங்க படி எங்க சாதி எப்படி அழைப்பீங்க? நிமித்தி அழைப்பீங்களா கமித்தி அழைப்பீங்களா? முக்காப்படியா காப்படி அரைப்படியா? ஒரு படி அளப்பேன், முக்காப்படி அளப்பேன், அரைப்படி அளப்பேன், எப்படி அழைப்பீங்க? கால்படி அளப்பேன். வீட்டுக்கு சாக்கு போய் எடுத்துட்டு போவீங்களா? இல்லை, வெறும்படி அளப்பேன். எண்ணத்த பிரகாரம் நான் படி அளப்பேன். இந்த ஈசன் எப்படிங்க? ஏனென்றால் வெள்ளிகிரி மலையிலே குடிக்கொண்டிருக்கின்றேன். வெள்ளிகிரி மலையிலே குடிக்கொண்டிருந்தாலும் எனக்கு யானை கண் உண்டு. யானை கண் உண்டு. நானை கண்ணால பார்த்தால் நானை கண்ணால பார்த்து என் வலது கரங்களை நீட்டினால் உலகமெங்கும் படி அளந்து வரும். நீங்க வீட்டுக்கு போக மாட்டீங்க. கிடையாது. வெள்ளிகிரி மலையில் நின்னுகிட்டு அங்க இருந்தே இந்த வலது கை நீட்டினால் உலகமெங்கு நிலத்துல ஊறக்கூடிய எறும்பு வரைக்கும் உயரத்திலே பறக்கக்கூடிய பட்சிகள் வரைக்கும் இரும்பு கிடையானவதில் 84 சிவபேர்களுக்கும் நான் படி அளக்கக்கூடிய பரமேஸ்வரன். ஆட்டியம்பட்டி டோர்ல பாத்தங்க. அவன் சீமன் சீட்டு இருக்கிறீங்க 1 லிட்டர் ஊத்துறான், சீட்டு இல்லாத 5 லிட்டர் ஊத்துறான். அதனால சண்டை போட்டு விடுங்க. சரிங்க. அப்படி இருந்தாலும் நான் உமா பார்வதி பார்க்கணும் சொல்லிவிட்டு நான் படி அளக்க போகணும். அதனால என்னுடைய உமா பார்வதி அந்த படத்துல